இந்த பாசுரத்தில் ஆயர்பாடி பெண்கள் கண்ணனுடைய ஆற்றலினையும் அரும்பண்புகளையும் தொகுத்து கூறுகிறார்கள். செருக்கில் திரிந்த அரசர்கள் எல்லாம் உன் பள்ளியறையில் நீ படுத்து கொண்டிருக்கும் கட்டிலுக்கு அருகில் கூடியிருப்பது போல் நாங்களும் உன்னிடம் வந்து சேர்ந்தோம் என்று கூறுகிறார்கள். கிண்கிணியின் வாய் போல சிறிதே மலர்ந்திருக்கும் தாமரை பூவைப் போல விளங்கும் உன் முகத்திலே இருந்து உன்னுடைய கருணை கண் எங்கள் மேல் பதிய வேண்டும் என்று இறங்கி கேட்டு, கண்ணன் சிறிதும் கருணை காட்டாததால் சந்திரனும் சூரியனும் ஒரு சேர உதித்தது போல நீ கண்ணெடுத்து எங்களை பார்த்தால் சாபம் தொலைந்து நாங்கள் உய்வோம் என்று பாடுகிறார்கள். அங்கண்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற் கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கிணி வாய்ச்செய்த தாமரை பூ போலே செங்கண் சிறுசிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் ஆண்டாள்.